வணக்கம் நண்பர்களே. கார்த்திரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் ராஜராஜா மீது பழி போட்ட பெண்ணை அடியில் விழுக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதோட பார்த்தோன்னா நம்ம ரேவதி வீடியோ ஃபுட்டேஜை காட்டுறாங்க. சந்திரா இதுக்கு பின்னணியில் இருந்து அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம சாமுண்டேஸ்வரியை செயினை கொடுக்குற அந்த வீடியோ ஃபுட்டேஜை காட்டி அந்த சந்திராவின் முகத்திரையை கிழிச்சு எறிகிறாங்க நம்ம ரேவதி. இதுக்கு பின்னணியில் இருக்குது எங்கள் சித்தி தான் அப்படின்னா எங்கள் அப்பா எந்த தப்பும் செய்யலை, நிருபராதி அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராஜராஜாவை காப்பாற்றுறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் சிவநாடிகை கடுமையான கோபம். இந்த ராஜராஜா வரமாட்டான், கலச பூஜையை நம்ம கையால் முடிச்சிடணும், அதே நேரம் கும்பாபிஷேகத்தையும் நம்ம கையால் நடத்திடலான்னு நினச்சா இப்போ ராஜராஜா இங்கே நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டானே, இப்போ என்ன பண்ண, இதை சந்திராட்ட கேட்கலாம் அப்படின்னு சந்திராட்ட சொல்கிறாங்க. இப்போ ராஜராஜா கலச பூஜையில் கலந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுறோம். அவன் கலந்துக்கிட்டவே மான மரியாதையோட ரிட்டன் திரும்பக்கூடாது, அவனுக்கு ஒரு வேட்டு வைக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியோட செயினை நம்ம சந்திரகலா எடுத்து ஒரு லேடியை கூட்டு கொடுக்குறாங்க. நீ அந்த கோயிலுக்கு போ, கலச பூஜையில் இருக்க ராஜராஜனை அவமானப்படுத்தணும், அவனுக்கும் எனக்கும் தொடர்பு, அவன் அவங்க பொண்டாட்டி சாமுண்டேஸ்வரியை செயின் எடுத்து எனக்கு தந்திருக்கான் அப்படின்னா எங்களுக்குள்ளே என்ன உறவு இருக்கும்னு தெரியும் தானே அப்படின்னு அந்த இடத்துல நீ ராஜராஜாவின் முகத்திரையை கிளி அவமானப்படுத்து அப்படின்னு அந்த இடத்துல அசிங்கப்படுத்த நம்ம ராஜராஜாவை வேட்டு வைக்கிறதுக்கு ஒரு லேடியை அனுப்பி விட்றாங்க நம்ம சந்திரா. அந்த லேடி கலச பூஜையில் கலந்துக்கிட்ட நம்ம ராஜராஜாவை கோயில் முன்னாடி எல்லா மக்களுக்கு முன்னாடி வச்சு கேட்குறாங்க. இந்த ராஜராஜாவுக்கும் எனக்கும் தொடர்பு, அவரு கூட நான் வாழ்ந்துருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம ராஜராஜா அப்படியே பதறி போகிறாங்க. என்ன இது, இந்த பொண்ணு யாருன்னே தெரியாது, இப்படி ஒரு பழியை அபாண்டமாக என் மீது சுமத்துறா அப்படின்னு நினைக்கிறாங்க. ராஜராஜா என்னப்பா இது, கலச பூஜையில் கலந்துக்கிட்டா, ஆனால் இப்படி ஒரு கேடுகட்ட இதை வச்சுக்கிட்டு நீ எப்படி இந்த கலச பூஜையில் கலந்துக்குவா, இதனால கும்பாபிஷேகம் நீ நடக்குவோ என்னதோ அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுங்க சிவனாண்டி. இதெல்லாம் சந்திராவுக்கு வேலை தான், நிச்சயமாக சந்திரா நான் கலந்துக்க முடியாததுனால இந்த என்னை கலந்துக்க விடாமல் இந்த ராஜராஜா அந்த கும்பாபிஷேகத்தில் கலச பூஜையில் கலந்துக்கிட்டனால இந்த ராஜராஜாவுக்கு ஒலை வைக்கிறதுக்கு நம்ம சந்திரா இந்த லேடியை அனுப்பிவிட்ருக்கா. ரொம்ப சந்தோஷம்தான், ஊர் மக்கள் முன்னாடி இவன் மானம் போகணும், இவன் அவமானப்படணும், இந்த கும்பாபிஷேகம் இவன் கையால் நடத்தக்கூடாதுன்னு ஊர் மக்களே சொல்லுறதுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை அப்படியே கப்புனி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சிவனாண்டி நினச்சிக்கிட்டு, பார்த்தீங்களா மக்களே, இவன் எவ்வளோ பெரிய கேடி இந்த ராஜராஜா, இந்த பொண்ணு கூட பொண்டாட்டி உயிரோடு இருக்க நேரமே இவன் தொடர்பில் இருந்திருக்கான், அந்த பொண்டாட்டிக்கு செயினை கொண்டு இந்த பொண்ணுக்கு லேடிக்கு கொடுத்துருக்கானா, இவன் எவ்வளோ பெரிய கேடி, இவன் கையாலேயே கும்பாபிஷேகம் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி இப்படின்னு ஊட்டி விடுறாரு. எரியிற தீயில எண்ணெயை கொளுத்தி போட்டுட்டு சிவனாண்டி வெயிட் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி, எங்கள் மாமா அப்படிப்பட்டவர் இல்லை, எல்லாரும் நம்புங்க, அவர் பாவம், அவருக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, இவங்க வேணும்னே யாரோ சிக்க வைக்க இப்படி இந்த லேடியை அனுப்பி சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுனாரா. நம்ம ரேவதி எல்லாம் அரண்டு போய் இருக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரே வழி, நம்ம வீட்டில் உள்ள கேமராவில் கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும், அதை எடுத்துட வேண்டியதானே நம்ம ரேவதி நம்ம அவங்க அப்பாவை காப்பாற்றுறதுக்கு கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தா தான் நம்ம கார்த்தி, இவளை இப்படியே விட்டால் சரிப்படாது, இவளுக்குள்ள சரியான நெத்தியடியை குடிக்கணும், இவள் கண்டிப்பாக யார் இந்த சந்திரா இப்படிப்பட்ட நம்ம எதிரிகள் தூண்டி விட்டு தான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கணும். ஏன்னா மாமா கையால் இந்த கும்பாபிஷேகமும் கலச பூஜை எல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்க ஒரு ஆளால் தான் இவ்வளோ பெரிய சதி, இவ்வளோ பெரிய பழியை தூக்கி உருட்டி தள்ள முடியும் அப்படின்னு அந்த லேடியிட்ட, இந்த பாருங்க வீணாக வம்புக்கு வாரீங்க, எங்கள் மாமா அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எல்லார் முன்னாடி அவருக்கு மானத்தை வாங்கணும், கேடு கிட்டவனி சொல்லணும் அப்படின்னு நீங்கள் இங்கே வந்ததெல்லாம் போதும், ஒழுங்கு மரியாதையும் உங்களை யார் அனுப்புகிறாங்களோ அவங்கள சொல்லிக்கிட்டு இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லு நேரம். என்ன தம்பி நீ உங்கள் மாமாவுக்காண்டி இவ்வளோ வரைஞ்சி கட்டிட்டு பேசுகிறல அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்.
நம்ம கார்த்திக்கு கோபம் வந்து கூடுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேடியை அடின்னு அடித்து விழுக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமா மீது இவ்வளோ பெரிய பழியை நீ உருட்டி தள்ளியிருப்ப அப்படின்னு வந்து கோபத்தில் கொந்தளிச்சு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கிட்ட அடி வாங்கி அந்த லேடி வந்து இருக்கவா நம்ம ரேவதி கார்த்தி மாமா இந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அப்படின்னு வந்து கொண்டு காட்டுறாங்க. அதில் நம்ம சந்திராவோடு சேர்ந்து சந்திராவுக்கு சதித்திட்டோம். அந்த சாமுண்டேஸ்வரியோட சேனை வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு அந்த லேடிக்கு கொடுக்குற அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடுத்து கொடுத்து அப்படியே வந்து அதிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஐயோ என் பொண்டாட்டி இதில் வசமாக மாட்டிக்கிட்டா, அவள் எனக்காக தான் இந்த வீட்டிலே இருண்டகம் பண்ண மாதிரி சாமுண்டேஸ்வரிக்கு சேனை எடுத்து இப்படியெல்லாம் பண்ணால் இப்போ வசமாக என் பொண்டாட்டியை சிக்க வச்சுட்டாலே இந்த ரேவதி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. நம்ம கார்த்தி வந்து பார்த்திங்களா இதெல்லாம் சந்திராவின் சதி. இந்த சாமுண்டேஸ்வரி அது அத்தையை வந்து எப்படியாவது வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு கலச பூஜைக்கெல்லாம் வந்து மாமாவை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு வந்து சந்திரா நினச்சா அவங்க கையால் கும்பாபிஷேகம் கலச பூஜை இதெல்லாம் நடந்துருமோ நீ பயத்தில் இந்த சிவனாண்டி கையால் நடக்கணும்னு இவன் சவால் விட்டான். அதை நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக மாமா மேலே இப்படியெல்லாம் பழியை உருட்டி தள்ளணும் அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அவங்க சதி திட்டத்தை அப்படியே அம்பலப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அரண்டு போய் நிற்கிறாங்க. என்ன நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு வந்து நம்ம நிலைமையே இங்கே மாறி போச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கோபத்தோடு வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அந்த லேடி வந்து ஒத்துக்கிறாங்க. இது எல்லாமே சந்திராவின் சதி திட்டம் தான், சந்திரா சொல்லி தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே அடின்னு சந்திராவை அடித்து இழுத்து விரட்டி விடாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே கணம் இந்த சைடு பார்த்தோன்னா அப்பா உங்கள் கையால் வந்து கும்பாபிஷேகம் கலச பூஜையெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் வந்து செய்யவங்கள அம்மா முன்னாடி வெளுத்து காட்டி வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்ட வந்து வராங்க. அப்பாவுக்கு இவ்வளோ பெரிய பழியை உன் தங்கச்சியால் தான் உருட்டி தள்ள முடியுமா அப்படின்னு வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திராவை ஓங்கி ஒன்று கொடுக்குறாங்க. ஏண்டி இந்த வேலையை பார்த்த என் புருஷனை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்த அளவுக்கு நீ போயிட்டியா அப்படி இப்படின்னு வந்து கேட்க நேரம் ஐயோ விட்டுருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இது எல்லாமே நம்ம நன்மைக்கு தாக்கா நான் செய்தேன். ஏன்னா அந்த ராஜ சேதுபதி குடும்பம் அந்த கும்பாபிஷேகத்தை நடத்தக்கூடாது, அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். அதுக்காக என் புருஷனை நீ அவமானப்படுத்துவியாடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திராவை சாமுண்டேஸ்வரி அடியில் வெளுக்கிறாங்க, தோலை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே அந்த கார்த்தியும் ரேவதியை தான் காணணும். இவங்க கண்ணாமூச்சி ஆட்டத்தை வேணா என் அக்காக்காரி நம்பலாம், இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க, நான் நம்ப தயாராக இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு கட்டத்தில் கோபத்தில் நம்ம சந்திரா வந்து எல்லாத்துக்குமே காரணம் இந்த ரேவதி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.